இந்த படம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி இதை நான் அப்படி பார்த்துப்பேன்னு அப்படி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ என் குழந்தை எனக்கு என்ன காசு கொடுத்துச்சுன்னு நான் பார்க்க மாட்டேன். அது சிரிச்சா என் கண்ணில் தண்ணி வரும், அது நடந்தால் எனக்கு தண்ணி வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் பேசும்போதெல்லாம் இருக்குது சிவா. எனக்கு இப்போ பயங்கர எமோஷனல் ஆக்கிட்டீங்க, நான் பயங்கர கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்தேன். ஸோ சுதன் உள்ள வந்து அவரும் எக்ஸைட்டடாக நான் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இந்த டீம் வந்தாங்க, அவங்க எல்லாரும் ஆல்ரெடி செட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப அபரிமிதமானது. இல்லைன்னா நினச்ச இந்த பட்ஜெட்டில் இந்த சைஸில் இந்த படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் உங்கள் எல்லாருக்குமே, பயங்கரமாக பண்ணிட்டீங்க டீமில் இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே. அண்ட் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் சிவா கொண்டு வரும்போது ரொம்ப குட்டியாக கொண்டு வந்தார் இந்த பட்ஜெட்டு எல்லாமே. ஏன்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அனுபவங்களாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி. அதை அப்படி பண்ணக்கூடாது சிவா. இந்த கதை ஒரு செலிப்ரேஷனாக இருக்குது, எனக்கு ஒரு லைஃபோட செலிப்ரேஷன் இந்த படம். இதுக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணணும், அதை பண்ணுவோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் யார் கேஸ்டிங் போகலான்னு ஒருத்தராக வந்தது. பாலசரவணன் கதை கேட்கும்போதே ஃபஸ்ட்டு வந்துட்டார் எனக்கு அந்த சீன் வரும்பொழுதே. அதுக்கப்புறம் பாலசரவணன் வந்தார், அருள்தாஸ் அண்ணன் வந்தாங்க, சிங்கம்பிள்ளி அண்ணன் வந்தாங்க, முத்துக்குமார், ரேச்சல், இவங்க எல்லாருமே வந்தாங்க. கடைசியாக தான் வந்தார் விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி. நான் லாஸ்ட்டாக கேட்டேன், இந்த பாட்டி கேரக்டர் யார் பண்ண போகிறாங்க, கிழவி கேரக்டர் வந்து ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராதிகா மேம் அந்த ரோலில் அந்த லுக்கில் பார்த்த பிறகு எனக்கு இன்னும் பயங்கர ஜாலியாகிடுச்சு. இன்னைக்கு தேட்டரில் பார்க்குற ஃபீல் எனக்கு அங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி ராதிகா மேமோட இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து தான் இந்த படத்துக்கு கொண்டு வராங்க. அவங்க இந்த படத்துக்கு அந்த உழைப்பு மட்டும் இல்லை, இவ்வளோ வருஷம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் மேம், உங்களுடைய நீங்கள் லெஜெண்டரியாக பண்ணியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரீங்க. அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வலியையும் வேதனையும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்த போராட்டத்தையும் சேர்த்து இதுக்குள்ளே ஒரு கேரக்டராக கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் ஹீரோ இல்லைன்னுலாம் எனக்கு தோணுனதே இல்லை. இந்த படத்தில் அவ்வளவு ஸ்டார்ஸ் இருந்தாங்க. கமல் சார் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிஜமாக இருக்குது. இந்த படத்தில் இவ்வளோ நட்சத்திரங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ நட்சத்திரங்களும் இதுக்குள்ளே இருந்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக ஆக்கிட்டீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜார்ஜ் மரியான் அண்ணன், முத்துக்குமார் அண்ணன் எல்லாருமே, சாரி நான் பேர் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா, எப்போ ஹீரோவாக போகிறீங்கன்னு கேட்டவுடனே கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்துட்டாப்புல. மிஸ்கின் சார் மாதிரி வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. அவர் ஹீரோவாக போகிறீங்களான்னா இல்லைன்னு சொல்ல, இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சீக்கிரத்தில் ஹீரோ ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுவீங்களா இல்லையா? சரி, அப்புறமா யார் ஹீரோயின்னு சொல்லுங்கள் படத்துக்கு. ஓகே, தேங்க்யூ நிவாஸ், ஒரு அமேசிங்கான ஒர்க். லிரிசிஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் என் வாழ்க்கையில் நிறையா பேரை இதை ஞாபகப்படுத்தினதுக்காக பண்ணப்பட்ட படம் தான். ஃபஸ்ட்டு என் அம்மா 17 வயசில் எல்லாருக்கும் ஏற்கனவே சொன்னதான், இன்னொரு முறை சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பா இறந்த பிறகு அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்க காசெல்லாம் பத்திரப்படுத்தி சேர்த்து வச்சு படிக்க வச்சு என்னையும் அக்காவையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு பண்ணாங்க. அவங்க எனக்கு இந்த பவுனுத்தாய் தெரிஞ்சாங்க, அம்மா தெரிஞ்சாங்க இதில். அதுக்கப்புறம் அக்கா 2 குழந்தை பெற்ற பிறகு வந்து இங்கே எம்எம்சியில் எம்டி படித்து கோல்டு மெடலிஸ்ட் ஆகி பேஷனை எப்போ வேணாலும் தொடரலாம்னு நினச்சேன். எங்கள் அக்கா எனக்கு ஒரு பவுனுத்தாயாக தெரிஞ்சாங்க இதில். அவங்களுக்காக பண்ணணும்னு நினச்சேன். மிக மிக முக்கியமானது அந்த கடைசி டயலாக் மேம் பேசுகிறது. படைக்க காக்க அழிக்கன்னு ஆம்பளைங்களை மட்டும் கும்பிட சொன்னவன், படிப்புக்கும் பணத்துக்கும் பொம்பளை தாண்டி காட்டி கும்பிட சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த டைலாகை நான் முன்னாடியே உணர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்து என் வீட்டோட வரவு செலவு எல்லாத்தையும் பார்க்குறது ஆர்த்தி தான். எனக்கு தெரியாது என் அக்கௌண்ட்டில் என்ன பணம் இருக்குது தெரியாது. ஊருக்கு போகணும் ஏதாவதுன்னா, ஆர்த்தி ஊருக்கு போகிறதா இருக்கேன், டிக்கெட் மட்டும் காசு கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்பேன். இப்போயும் அதை நான் ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க பார்க்கலன்னா என்னால் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஆர்த்தி அவங்க எனக்கு ஒரு பவுன் தாயாக தான் தெரிஞ்சாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களுக்கு சின்ன சம்பளமாக இருந்தாலும் கொஞ்சம் காசாக இருந்தாலும் அதை அங்கங்கே சேமித்து வச்சோ இல்லை குழந்தைங்களை பார்த்துக்கிட்டோ இப்படி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் அக்காக்களுக்கும் தங்கச்சிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இவங்க எல்லாருக்குமான ட்ரிபியூட்டும் சமர்ப்பணம் தான் இந்த தாய்க்கிழவி படமும் இந்த வெற்றியும். ஃபர்ஸ்ட் நெஞ்சமுட்டு நேர்மை என்ற படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த படம் முடிஞ்சோடனே எல்லாரும் கார்த்திக் வேணுகோபால்னு போடும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க. அப்போ அவங்க அப்பா ரொம்ப எமோஷனல் ஆகி கார்த்திக் வேணுகோபாலை கட்டி பிடிச்சிட்டாரு. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட. அதே மாதிரி ஒரு தருணம் இங்கே ப்ரீமியர் முடிஞ்சோடனே சிவகுமார் முருகேசனோட அப்பா வந்து எங்கள் 2 பேரையும் கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அந்த செகண்ட் ஃபீல் பண்ணேன், எங்கள் அப்பா சாகலை அப்படின்னு. சாரி, நான் ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் எமோஷ்னல். ஸோ அது கிடைச்சதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய இது ஒரு நிறைவை கொடுக்குது. எனக்கு அமரன் மாதிரி வெற்றி,
தாய்க்கிழவி மாதிரி வெற்றி, கணா மாதிரி வெற்றி வரும்போது ஒரு நிறைவையும் ஒரு அமைதியையும் கொடுக்குது. அந்த அமைதி இன்னும் ஒழுங்காக வேலை செய்யணுன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா இங்கே வெற்றிங்கிறது விளையாட்டில் கூட விளையாட்டாக வராது. அதுக்கு உழைக்கணும், அதுக்கு ஒரு டீமாக உழைக்கணும். அந்த மாதிரி உழைச்சா வெற்றி எப்பயுமே சாத்தியப்படுங்கிறது இந்த மேடை திரும்ப சொல்லி கொடுத்துருக்கு.